ஹாய் ஹலோ வெல்கம் ஒருவன். நான் உங்கள் கோப்ரோ பைக்கர் விஷ்ணு கஜா. இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம்பில் புதுசாக அறிமுகமான ட்ராக்கர் 400 அப்படின்ற வெஹிக்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்குது. ஒரே சிசி கேட்டகரியில் எதுக்கு இத்தனை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ட்ரைம்ப் இந்தியன் மார்க்கெட்டில் அவங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட்டை விட்டுட்டு 400 சிசி கேட்டகரிக்குள்ள வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு தான். அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்லேருந்து இறங்கி வந்து ஒரு 400 சிசி கேட்டகரியை கொடுத்து எல்லாராலையும் ட்ரைம்பை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க. ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரே இன்ஜினை வச்சு தான் 350 சிசி இன்ஜினை வச்சு தான் நிறைய வெஹிக்கிள் விட்டாங்க. மீட்டியார், கிளாசிக், புல்லட், ஹண்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரில்லா அப்படின்ற மாதிரி வண்டிங்க நிறைய வந்துட்டுருக்கு. ஒரே இன்ஜினை வச்சு மாடல் மட்டும் மாறிட்டே இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ ட்ரைம்ப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே இன்ஜின் சிசியை வச்சு நிறைய வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இப்போ புதுசாக வந்திருக்க வண்டி தான் ட்ராக்கர் 400. உங்களுக்கு டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எப்படி சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்ச டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்ட் ஷேரிங்காக இருக்குது. ஹெட்லைட், இன்னும் அலாய்ஸ், பிரேக், ஸ்பீடாமீட்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்ட் ஷேரிங்காக இருக்குது. அப்படி இருந்தும் கூட இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ட்ரைம்போட 400 சிசி லைனப்லேயே ரொம்ப ஒரு அழகான ஒரு வண்டி எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ராக்கர் 400 தான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஸ்கொயரான டேங்கை வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம்ப் இந்த ட்ராக்கர் 400 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அக்ரெசிவாக ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன தான் நிறைய விஷயத்த பார்ட் ஷேர் பண்ணியிருந்தாலும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. ஸ்பீட் 400லலாம் இந்த இடத்துல ஃபுட் பேக்ஸ் வரும். பட் ட்ராக்கர் 400ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பேக்ஸ் கொஞ்சம் பின்னால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான ரைடிங் பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஸோ அதனால் ஃபுட் பேக்ஸ் கொஞ்சம் பின்னால் வந்திருக்கு. ஃப்ளாட்டான சீட்டிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இருக்க இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீட்டை கழட்டிட்டு 2 அலைன் கீ போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சீட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பில்லியன் இல்லாமல் சோலோவாக போகிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பெருசாக இந்த ஃப்ளாட் ட்ராக் ரேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வெஹிக்கிளோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ராக்கர் 400 நேமிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு மாதிரி கொடுக்காம ஒரு க்யூட்டான ஒரு சின்ன விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாமீட்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 400 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கு. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வரைக்கும் 400 சிசி கேட்டகரியில் ட்ரைம் கொடுக்காத அளவுக்கு ஒரு லாங்கரான ஒய்டான ஒரு ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி உட்காந்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவான ரைடிங் பொசிஷனோ ஒரு ஸ்டைலிங்கான ஒரு ரைடிங் பொசிஷனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம்ப் இந்த ட்ராக்கர் 400 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நான் உட்கார்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோட கால் வந்து டேங்கோட வந்து பார்த்திங்கன்னா டக் ஆகிடும். 2 காலும் மேலே வைக்கும் போது ஃபுட் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் வந்துடும். ஃப்ளாட் சீட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரைடர் வந்து டேங்குக்கு பக்கத்தில் இருந்தும் ஓட்டலாம். அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகிறாங்கன்னா பின்னாலேயும் தள்ளி உட்காந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் சீட்டோட ஸ்பெஷல். டைல் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன டைல் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட டிசைனுக்கு ரொம்பவே ஒத்து போகுது. ஒய்டரான ஹேண்டில் பார்ன்றதுனால எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சிட்டிக்குள்ளெல்லாம் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா இந்த ஒய்டரான ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கை வலிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு சமயம் நீங்கள் சந்திலலாம் நுழைஞ்சலாம் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. ஏன்னா ரொம்ப பெருசு. ஸ்பீட் 400 விட கிட்டத்தட்ட 23 mm பெருசுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த லாங்கரான சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் கொடுக்காம ஒரு கிளிப் ஆன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டியோட லுக்ஸுக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸோட. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 230 mm டிஸ்க் பிரேக் வித் ஏபிஎஸோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ். இதோட ஏபிஎஸை வந்து நம்மளால் ஸ்விட்சபிள் பண்ண முடியாது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மட்டும்தான் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 162 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கில் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வரைக்கும் அடிப்படலை. சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 805 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ இப்படி தான். ஸோ கொஞ்சம் ஹைட்டான சீட்டிங் பொசிஷன் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் ஆனால் ஹேண்டில் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 181 kg கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவி தான் கம்பேர் டு டாமினார் வந்து பார்த்திங்கன்னா 190 kg. இது வந்து பார்த்திங்கன்னா 181, கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோ கம்மியாக இருக்குது அதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னால் பின்னால் தள்ளுறதுக்கு ஷார்ட் ரைடர்ஸ் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் எவர் இந்த 350 இன்ஜினோட வந்த
இன்பில்ட் மோட்டார் சைக்கிள்னால் இதை தான் சொல்லணும். இந்த இன்ஜின் நேம் மட்டும்தான் 400. இன்ஜின் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 349cc இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர், லிக்விட் கூல்ட், 6 கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அதிகபட்சமான ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 40 HP ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. 32 Nm டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் நான் வந்து 350, அதாவது இப்போ நியூவாக வந்த ஸ்பீட் 400 350யோட மைலேஜ் டெஸ்ட் நான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலான மைலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ அதனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணலை. ஸோ அதோட மைலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த வண்டியை நான் ஓட்டின வரைக்கும் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினார் 400ம் NS 400ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு. லைக் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது என்னை விட நான் போனோன்ற ஒரு இது வந்து அந்த அக்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இந்த ட்ராக்கர் 400ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அக்ரெசிவாக இல்லை. அதுக்குன்னு அக்ரெஷனே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த வண்டியோட அளவுக்கு அக்ரெஷன் இல்லை. ஒரு கிராஜுவலான ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ரொம்பவே நல்லா இருக்குது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதிகபட்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புஷ் பண்ணேன். பட் அதுக்கும் மேலே போவோம். சின்ன சின்ன இடத்துல வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சு. ஹேண்டில் பார், ஃபுட் பெக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் கிடையாது. இது வந்து ஒரு க்ரூசர் டைப். ஒரு உங்களுக்கு வந்து டூரிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக செட் ஆகும். அண்ட் ஃபைனலாக இதில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. எல்லோ, சில்வர் அண்ட் பிளாக். எனக்கு இந்த பிளாக் கொடுத்துருந்தாங்க. 3 கலருமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சில்வர் பர்டிகுலராக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வண்டியோட சென்னை எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,46,000 கோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,80,000 2,90,000 இந்த வண்டியோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த வண்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ராயல் என்ஃபீல்டை தாண்டி நீங்கள் ட்ரைம்ப்புக்கு வரதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைம்ப் பிடிச்சதுனால தான் நீங்கள் வரீங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு மிஷின் வேணும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டினென்டல் ஜிடி அந்த அளவுக்கு ஒரு லுக் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பேர் பண்ணலை. பட் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு லுக் வேணும்னு நினச்சிங்க, ஸ்டைலிஷான ஒரு லுக்காக இருக்கணும், வண்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சாய்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கர் 400. பிரேக்கிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. டியூவல் சேனல் ஏபிஎஸ்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி டயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த இம்மொபிலைசர் கீயை வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கட்டிங்காக தூக்கிட்டாங்க. இன்னொன்று ஸ்பீட் 400ல் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் அவங்க கொடுக்கல. அது ஏன்னு எனக்கு தெரியல. அண்டு சாவி எடுத்தாலும் எரியக்கூடிய அசாடும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா காம்படிட் பண்ணுறது எந்த வண்டியோடனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட கொரில்லாவோடலாம் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் அதுக்காக தான் இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரைம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வண்டியோட சக்ஸஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மேபி அதுக்காக கூட இருக்கலாம். ஃபைனலி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல் மக்களே, பை.